கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் கூட உங்களை சந்திப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 6 மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தினார். இந்த 7வது மாதத்தில் நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். வேதாகமத்தில் நாம் வேலை என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது ஒரு பரிபூர்ணத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த 7வது மாதத்திலும் கூட அப்படியாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் ஒரு கர்த்தர் ஒரு பரிபூரணத்தின் ஒரு நன்மை ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். அதை நான் நிச்சயமாக விசுவசிக்கிறேன். கர்த்தர் இந்த மாதத்திலே கொடுத்ததான வாக்குத்த வசனத்தை உங்களுக்காக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த ஏசாயா 41 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய சொந்த சன்னங்களான இஸ்ரவேல் சனங்களுக்காக அவர் பண்ணின வாக்குத்தத்தத்தை நினைத்தருளி அவர்களை பலப்படுத்துகிறதான ஒரு வார்த்தையா இருக்கிறது. இந்த 41 அதிகாரத்திலே இந்த 10வது வசனத்தில் ஆண்டவர் 3 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது காரியம், நீ பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப 7வது மாதத்திலே சில காரியங்களை குறித்து உங்களுக்குள்ள சில பயங்கள் இருக்கலாம், சில கலக்கங்கள் இருக்கலாம். அந்த மாதிரியான காரியங்கள் வரும்பொழுது நம்ம கூட இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, இந்த காரியத்தை குறித்து பயப்படாத, கலங்காத, நான் கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா சில காலங்கள் செல்லும் பொழுது, சில நேரங்கள் செல்லும் பொழுது நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே என்று சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு அடுத்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நாம் எந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கடந்த 6 மாதங்கள்ல சில காரியங்களை குறித்து நீங்க பயப்பட்டு கொண்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுற, நீ பயப்படாதே, என்னோடு கூட இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது, எலிசாவினுடைய நாட்களில் நடந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது, சிறிய தேசத்தின் இராணுவத்தின் தலைவன் அந்த ராஜாவானது எலிசாவை தேடி கண்டுபிடிக்கும்படியாக தேத்தான் என்கிற இடத்திற்கு வரும் பொழுது அவன் வீடுகளை சுற்றிலும் ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறதை குறித்து அவன் வேலைக்காரன் பார்த்து பயப்படுகிறான ஒரு காரியம். ஆனால் எலிசா சொல்லுகிறான், அவர்களை பார்க்கிற நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்பதை குறித்ததான காரியத்தை தன்னுடைய வேலைக்காரனுக்கு சொல்லுகிறதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்பொழுது அந்த இடத்துல ஆண்டவருடைய கண்களை திறந்தரல வேண்டும் என்று சொல்லி எலிசா அந்த இடத்துல ஆண்டவரிடத்தை விண்ணப்பிக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவருடைய மனக்கண்களை திறக்கும் பொழுது அக்கினி ரதங்களும் குதிரைகளையும் அந்த வேலைக்காரனை சுற்றிலும் இருக்கிறதை பார்க்கிறார். அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில வல்லமைகள், சில பயத்தின் காரியங்களை குறித்து போராடி சில வல்லமைகள் மேற்கொண்டிருக்கிறது. அதை குறித்து நீங்க பயப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆனா அந்த புதிய 7வது மாதத்துல ஆண்டவர் உங்களுடைய மனக்கண்களை திறக்க போகிறார். ஏனென்றால் உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். அதனால் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனெனில் இந்த உலகில் இருக்கிற நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் பெரியவராய் இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. 2வது காரியம் ஆண்டவர் என்ன என்று சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த திகைப்பு, இந்த கலக்கங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. சில கலக்கங்கள்லாம் வரும்பொழுது நான் அடுத்த நிலவரத்தில் என்ன செய்ய போறேன், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, தொழில் காரியங்கள்ல நம்முடைய சில எண்ணங்கள் எல்லாம் கலக்கங்கள் வரும் பொழுது நாம் ஒரு அப்படியே ஒரு ஸ்தம்பித்த நிலைமையில நாம் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, திகையாதே மகளே, திகையாதே மகனே என்று சொல்லுகிறார். யோசுவாவினுடைய வாழ்க்கையில பாருங்க, பக்தன் மோசே மரித்த பிறகு ஒரு திரள் கூட்ட ஜனத்தை நடத்துவதற்கு அவனுக்குள்ள ஒரு கலவரம், எப்படி ஜனங்களை நடத்தி ஆண்டவர் அந்த கானான் தேசத்துக்குள்ள நடத்தி செல்ல போறேன் என்று சொல்லி ஒரு திகைப்பு, ஒரு கலப்பு இருக்கும் பொழுது ஆண்டவர் தரிசனமாகிறார். ஆண்டவர் சொல்ல, நான் ஒரு கட்டளை இடவில்லையா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே என்று சொல்லி
ஆண்டவர் யோசுவாவை பலப்படுத்துகிறதான ஒரு காரியத்தை பாருங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க கலங்காதீங்க, திகையாதீங்க. யோசுவாவை கொண்டு ஆண்டவர் அந்த கானான் தேசத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். அதே போல இந்த 7வது மாதத்தை நீங்க கலங்குகிற காரியத்துல கர்த்தரே உங்களுக்கு தேவனா இருந்து ஆண்டவர் உங்களை நடத்துவார். 3வது காரியம், நான் உன்னை பலப்படுத்தி என் நீதியின் வலக்கரத்தால தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்ப இந்த நாட்கள் ஒரு பலன் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. விசேஷமாக இந்த காரியங்களை நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அநேக பேர் சிலருடைய வார்த்தைகளினால நீங்க இருதயத்துல ஆளுக சோர்வாகி ஒரு பலன் சோர்ந்து போய் இருக்கலாம். அந்த வீடியோ பார்க்கிற நீங்க ஆண்டவர் சொல்றாரு, அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி உங்களை பலப்படுத்த போகிறாராம். ஒரு உன்னத பலத்தினால உங்களை பலப்படுத்த போறான். சில பேருடைய வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தி இருக்கலாம், சோர்வுபடுத்தி இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது நான் உன்னை பலப்படுத்துவேன். சிலருடைய வாழ்க்கையில தள்ளாடுகிற அனுபவங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, தள்ளாடுகிற முழங்கால நான் பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். சிலருடைய வாழ்க்கையினுடைய வாசல்கள், வீடுகளை ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்தி ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் 3வது உங்களை பலப்படுத்தி அவருடைய நீதியின் கரத்தினால தாங்க போறாருங்க. நம்மளை யாரையும் நடத்தினாலும் பரவாயில்ல, ஆனால் ஆண்டவர் தன்னுடைய நீதியின் கரத்தினால தாங்கும் பொழுது நாம் விசேஷித்தமானவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்ப இந்த 7வது மாதத்துல நீங்க பயப்படாதீங்க, ஏனென்றால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எதை குறித்து நீங்க திகையாதீங்க, கலங்காதீங்க, ஏனென்றால் அவரே உங்களுக்கு தேவனாய் இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்கிற. 3வது காரியம், அவர் உங்களை பலப்படுத்த போகிறாரு. நீ எதை குறித்து ஒரு சரீரத்தை நீங்க பலவீனமா இருக்கிறீங்களா, இந்த 7வது மாதத்தில் ஒரு புதிய பலனை தரப்போகிறாரு. ஒருவேளை இருதயத்தில் நீங்க பலவீனப்பட்டு இருக்கிறீங்களா, சில வார்த்தைகளை கடினப்பட்ட ஆண்டவர் உங்களை பலப்படுத்த போகிறார். அது மாத்திரமல்ல, நீதியின் கரத்தினால உங்களை தாங்கி ஆண்டவர் அப்படியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீ இருக்கிற இடங்களை கண்களை மூடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே சோதரிக்கிற ராஜா, ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே இந்த 7வது மாதத்தை ஆண்டவரே கர்த்தர் காண செய்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரே அப்பா, பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நீதியின் வலக்கரத்தால் தாங்குவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தை ஆண்டவர் அப்படியே ராஜா ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே இந்த 7வது மாதத்தை ஆண்டவரே கர்த்தர் நீர் காண செய்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரே அப்பா, பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நீதியின் வலக்கரத்தால் தாங்குவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தை ஆண்டவர் அப்படியே ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மைகளை ஆண்டவரை கொண்டு வரட்டும். ஆண்டவரே இந்த 7வது மாதத்தில் ஆண்டவரே கர்த்தர் நீர் இவ்வாறு அவர்களோடு கூட இருந்து ஆண்டவர் நீர் பெரிய காரியங்களை செய்ய. ஆண்டவரே எல்லா கலக்கங்களை கர்த்தர் நீங்க மாற்றி போடுங்க. ஆண்டவரே எல்லா பயங்களை ஆண்டவரை கர்த்தர் மாற்றி போடுங்க. ஆண்டவரே அப்பா, இப்பொழுதே சிலருடைய வாழ்க்கையில அந்த சில இருதயத்தில் இருக்கிற யாக்குலங்கள் ஆண்டவரே, சில கண்ணீர்களை ஆண்டவரை என் தேவன் ஆண்டவரே அப்பா நீர் மாற்றிக்கொண்டு இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆவியில ஒரு பலன் ஆண்டவரே, ஒரு சரீரத்தில் ஒரு பலனை ஜனங்களுக்கு இப்பொழுதே தந்து கொண்டிருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த மாதத்தில் அவர் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே சோதரர் அவர் கையில் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடட்டும். ஆண்டவரே தேவையில்லாத எந்த ஒரு செலவுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. ஆண்டவரே அவருடைய போக்கை வரத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே அப்பா, யோபுவின் குடும்பத்தை வெளியடைத்து பாதுகாத்த கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை வெளியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஆண்டவரை நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே விசேஷித்தமுடைய கரம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என் தேவனை அப்படியாய் நீ செய்வதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஜெபிக்கிறோம். இந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். Thank you. May God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுடைய ஜெப தேவைகள்